நம்ம கலியுகத்தோட அழிவு ஆரம்பமாயிடுச்சு. நம்ம கலியுகத்தை பற்றி கிருஷ்ண பரமாத்மாவும் அனைத்து வேதங்களையும் கற்று அதன்படியே வாழ்ந்த வேதவியாச முனிவரும் துவாபர யுகத்திலே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க. கலியுகத்தில் தீமைகள் எப்படியெல்லாம் கோர தாண்டவம் ஆடப்போகுது, நம்ம எல்லாரும் கலியுகத்தில் எப்படி அழிய போகிறோம் அப்படின்னு சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இப்போ நடக்கிறத பாகவத புராணத்தின் இறுதி பகுதியில் தெளிவாக கணிச்சு எழுதி வச்சிருக்காங்க. அவங்க சொன்ன அனைத்தும் இப்போ நடக்கிற கலியுகத்தோட அப்படியே பொருந்திருக்கு. வாங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். பஞ்ச பாண்டவரில் மூத்தவரான யுதிஷ்டிரன் எதிர்காலமான கலியுகத்தை நினைச்சு கவலைப்படுறத பார்த்த மற்ற சகோதரர்கள் இதை பற்றி கிருஷ்ணரிடம் தீர்வு கேட்க சென்றனர். அங்கு நாரதர் அவர்களுக்கு முன்னரே அதை பற்றி தெரிந்து கொள்ள காத்து கொண்டிருந்தார். கிருஷ்ணரிடம் இதை பற்றி தெரிந்து கொள்ள கேட்டதற்கு கிருஷ்ணர் வனப்பகுதிக்கு சென்று அங்குள்ள காட்சிகளை கண்டு வர சொன்னார். அங்கு சென்று கண்ட விஷயங்களை மறைக்காமல் வந்து கூற சொன்னார். அனைவரும் போய் வந்து கண்ட விஷயங்களை கூறினார்கள். முதலில் பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரன் கிருஷ்ணரிடம் நான் வனப்பகுதியில் 2 தலையுள்ள யானையை கண்டேன் என்று கூறினார். அதற்கு கிருஷ்ணர், வருங்காலத்தில் மனிதர்களும் அப்படித்தான் 2 முகங்களுடன் இருப்பார்கள். மனதில் வஞ்சகத்தை வைத்துக்கொண்டு வெளியில் சிரித்து பேசுவார்கள். ஒரு அரசன் அரசாளும் போது தன் பிரஜைகளை பற்றி சிந்திக்காமல் தனது வருங்கால சந்ததியினருக்காக மட்டுமே சிந்திப்பான். அதனால் பிரஜைகள் மிகவும் துன்புறுவார்கள் என்றார். அது மட்டுமின்றி எந்த கணவரும் மனைவியும் ஒருவருக்காக ஒருவர் உண்மையாக இருக்க மாட்டார்கள் என்று கூறினார். மற்ற பஞ்சபாண்டவர்களெல்லாம் என்ன கேட்டாங்க, கிருஷ்ணர் அதுக்கு என்ன விளக்கு கொடுத்தார் அப்படின்னு அடுத்த பாட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் இந்த உண்மையை மற்றவங்க கிட்ட பேசியிருக்கோம். நன்றி.